வணக்கம். இன்றைய தினம் விஜயா ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியன் சொசைட்டி ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் அமைப்பின் சார்பாக செவிலியர்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் கேர் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவுக்கான ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சியை இன்றைக்கி துவக்கி வச்சோம். பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மட்டுமல்ல, செவிலியர்களுடைய திறனும் ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மூளையாக மருத்துவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் செவிலியர்கள் மருத்துவமனையின் இதயமாக செயல்படுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய சேவையும் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு செவிலியர்களுக்கான திறன் மேம்பாட்டு இந்த ஒரு கருத்தரங்கம், ஒரு கான்ஃபரன்ஸ் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். செவிலியர்கள் நீண்ட காலமாக தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் அவங்க ஒரு கோரிக்கையாக இருந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கையை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட நம்ம பேசியிருக்கோம். அவரும் கனிவுடன் பரிசீலித்து ஒரு நல்ல செய்தியை வழங்கலாம் என்ற ஒரு முடிவை விரைவில் அறிவிப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட 3 கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. இந்த அனைத்து எம்பிகளுக்கான இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியான பேசுகிறதுக்கான விஷயம். நம்ம டீலிமிட்டேஷன் பற்றி கடந்த காலங்களில் திமுகவே இந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க கூட்டியிருக்கிறாங்க. அது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் நம்மளும் போய் பங்கெடுத்திருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறப்ப தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம இந்த ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கணுங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வராமல் இருக்கிறது அவங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அது எப்படி திசை திருப்பறதா இருக்கும்? இப்போ இல்லை, ரெண்டுமே முக்கியமான விஷயம்தான். ஒன்றை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. ரெண்டுமே முக்கியமான விஷயம்தான். ரெண்டுமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம்தான். காவிரி விஷயத்திலையும் நம்ம அரசு தெளிவான முடிவோடு தான் இருக்குது. நம்ம அனைத்து சட்டமன்றத்திலையும் நம்ம தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். மேகதாது விஷயமாக அனைத்து கட்சியிலும் நம்ம பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில். அடுத்து இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ டீலிமிட்டேஷன் விஷயமா நம்ம ஒன்றிய அரசு ஒரு பில்லை கொண்டு வரங்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர்டாக ஒரே அணியில் இருக்கிறது தான் நம்ம அவசியம். அதை தான் நம்ம தமிழக மக்களும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, எப்படி திசை திருப்ப முடியும்? நம்ம இது ஒரு காவிரி விஷயம் ஒரு கண்ணுனா அது டீலிமிட்டேஷன் இன்னொரு கண்ணு தான். அது எப்படி ஒரு கண்ணை நம்ம பாக்குறப்ப இன்னொரு கண்ணை நம்ம புறக்கணிக்கிறதா ஆகாது. கண்டிப்பா பேசிட்டுமே நிறைய வாட்டி அதையே பேசிட்டோம். தயக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை அனைத்து கட்சி கூட்டுறதுல. இது ஒரு வாய்ப்பு தான். பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயமாவும் காவிரி விஷயமாவும் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஏற்கனவே அதை இப்போ நிறைய பேசிட்டோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. அதை உரிய வாய்ப்பு நம்ம சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ரெட்பேராக அதை பற்றி பேசிட்டோம். அதுதான் கடந்த காலங்களில் டீலிமிட்டேஷனை அதிகமாக எதிர்த்த திமுக இப்போ சமீப காலமாக ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு அதை பற்றி பெரிய அளவில் பேசாமல் இருக்காங்க. இன்னுமே அதை பாராளுமன்றத்தில் நடக்குமா, அமல்படுத்தாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ அவசரப்படணும் தமிழக அரசு இந்த அனைத்து கூட்டத்திற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்போ இப்போ இந்த 2026 இதை பற்றி நடக்கிற அவசரம்னா போன வருஷம் நடந்தது. அது எப்படி நம்ம சொல்லுவோம்? போன வருஷமே கொண்டு வந்தாங்கல்ல, திமுக கொண்டு வந்தாங்களா, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இல்லை, நாம் என்ன சொல்லணும்னா, போன வருஷம் திமுக கொண்டு வந்த அனைத்து கட்சி கூட்டத்தும் அதுவும் சரியான விஷயம்தான். இப்பொழுதும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டமும் சரியானது தான், அவசியமானது தான். இந்த விஷயத்துல திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்குது விஷயத்துல இல்லை, அது என்னன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா திமுக பல்வேறு காரணங்களால் இந்த ஒன்றியத்தில் ஆளும் அரசோட பணிஞ்சு போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அவங்க ஒவ்வொரு அமைச்சர் மீதியும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது அவங்க காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க எப்பொழுது காங்கிரஸ் வெளியே வந்ததோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். காங்கிரஸ் வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு நல்ல காரணம். அது உண்மையிலே அவங்க உள்ளுக்குள்ளே அவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எப்போ பிஜேபி பக்கம் போகலாம் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக, அவங்க மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளும் தப்பிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அவங்க பார்ப்பாங்க. சட்ட முன்னாடி கையில் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்படுறாங்க? ஏங்க, அதான் இப்போ அவசரம்னா கனிமொழி சொல்றாங்கன்னா சட்டமுறை கையில் கிடைக்கல, அது நிறைவேற்றுவாங்கன்னு அதிகபூர்வமா தெரியல. அதுக்கு முன்னாடி தமிழக அரசு அவசரப்படுறாங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சரி, இப்போ அவசரம்னா போன வருஷம் நடந்தது என்னன்னு சொல்லுவீங்க?
அப்போ ஏன் அந்த கேள்வி கேட்கல? அப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து. இப்போ போன வருஷம் மட்டும் எதுக்கு நம்ம நடத்தணும்ல? அப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்ந்த நம்ம அமைச்சர் போனாங்கல்ல, நம்ம நம்ம பொதுச் செயலாளர் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல. அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் காரணங்கள்லாம் நம்ம தவிர்த்துட்டு மாநில உரிமையில் சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சியும் ஒரே அணியில் இருக்கணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இல்லை கூட்டம் நாம் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேசிட்டோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னார்ல, நம்ம அவர் கர்நாடகா செல்ல விரும்பினார். ஆக்சுவலாக எந்த விஷயத்துலையும் பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நம்ம பண்ண முடியலையே ஒழிய, அந்த டைம் லாஜிஸ்டிக்ஸ் விஷயமால தான் பண்ண முடியலையே ஒழிய பேசக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ இந்த பருவ காலம் தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனைத்து இணை இயக்குநர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து அந்த இணை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே மாநிலத்திலேருந்து அனைத்து மாவட்டத்திலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய நம்ம ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கலந்துக்கிட்டோம். அதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பேசியிருக்கோம். கண்டிப்பாக அரசு தயாராக இருக்கிறது. சொல்லுங்க. சென்னையில வந்து கடந்த ஆட்சி காலத்துல மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துவங்கப்பட்டு 90% மேல முடிவடைஞ்சுன்னு சொல்லிட்டே வந்தாங்க. 90 சென்னையில வந்து எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு? அது வந்து அது 95 60 70 பர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கு. 90 வந்துருச்சா? நம்ம சென்னையில வந்து ஒரு மழை வந்துச்சுன்னா எதிர்கொள்வதற்கான அந்த பணிகள் வந்து முடிஞ்சிருக்கா? ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல பணி நடந்துட்டு தான் இருக்கு. அது கடந்த ஆட்சியில் இருக்குது. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. திட்டமிடாத பிளானிங், ஒரு பிளான் பண்ணாமல் சிட்டி வளர்ச்சி அடைஞ்சது தான் உண்மை. உங்களுக்கு எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60 ஆண்டுகளில் எந்தவித திட்டமிடலுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய இடங்களில் நீர்நிலைகளில் நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்குறோம். லோலைங்க நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி வரல, தண்ணி இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம வீடு கட்டிருக்கிறோம். அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இதை நம்ம சரி செய்யணும்னா ஒரு நீண்டகால திட்டம் தேவை, ஒரு மாஸ்டர் பிளான் கண்டிப்பாக தேவை. சென்னைக்குன்னு ஒரு விஷன் தேவை. விஷன் டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒன்று விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த வித நோக்கமும் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த திட்டம் மட்டும் இல்லை, ஒரு மழைநீர் வடிகால் திட்டமாக இருந்தாலும் சரி, அதில் எந்த அளவுக்கு பார்ட்டி ஃபண்ட் போகணுங்கிறது தான் மெயின் எய்மாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது எந்த திட்டத்திற்கான எவ்வளோ நிதி ஒதுக்கீடு நம்ம பண்ணுறோமோ அது முழுதும் அந்த பணிக்காக செலவிடப்படும். அந்த நோக்கம் எங்களுக்கு சரியா இருக்கு. கண்டிப்பாக பாருங்க, ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேல ஒரு தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்க சார். ராணிப்பேட்டை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கமிஷனர் ஆபீஸ் அந்த இது அந்த கபில் அவர்கள் இல்ல, அது அவர் விளக்கம் கொடுத்துட்டாருங்க. சும்மா அதை போய் சின்ன விஷயத்த நீங்க போய் ஊதி பெருசுப்படுத்த. சுகாதாரத்துறை வந்து ஒரு பெரிய துறையா இருக்கு. என்ன மாதிரி எதிர்பார்ப்பு, என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சுகாதாரத்துறைக்கான மானிய கோரிக்கை வந்து 17ஆம் தேதி இருக்கு. கண்டிப்பாக நிறைய அறிவிப்புகளை நம்ம பிளான் பண்றோம். முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மருத்துவத்துறையை மேலும் மேம்படுத்தணும், அனைத்து மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ சிகிச்சை அளிக்கணுங்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக இருக்கு. நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோட முக்கியமான கோரிக்கை அவங்க பணி டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பணி இது டைம் ஸ்கேலில் கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. நம்ம பேசிட்டு கண்டிப்பாக இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கோம், முதலமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவரும் கண்டிப்பாக இப்போ கனிவான முறையில் பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம பெற்று தருகிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி.